Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு fluffy bread dessert எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். No oil, no fire. Bread pieces இப்படி ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பால் பவுடர் 2 ஸ்பூனில் 2 ஸ்பூன் மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்ச பாதாமை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் நம்ம மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என் பையனோட ஸ்கூலில் ஃபுட் ஃபெஸ்டிவல், அதனால் ஒரு ஆயில் இல்லாமல் ஃபயர் இல்லாமல் ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சிடலாம். என் பையனுக்கு சின்ன பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதனால் நான் அவசர அவசரமாக கிளம்புற டைமில் 8 o'clock 8:30 ஆகட்டும் 8 o'clock ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் எடுக்காது, 10 minutes தான். இது வந்து சுகர் சிரப்பு, வெறும் சுகரில் கொஞ்சம் 1/4 கப் சுகரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கோக்னட் பவுடர் சைடில் வச்சுருக்கோம். அது ரெடிமேடாகவே நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரெட் கோக்னட் பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணி சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சுகர் சிரப் நம்ம என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க்கு, என்ன ஃபுட் கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனு, ரெட், நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2024 அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்க. நல்லா எல்லா பக்கமும் அந்த சுகர் சிரப் இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கோகோனட் பவுடர், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நமக்கு ரவுண்ட் ஷேப் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து பிஸ்தா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம கார்னிஷிங்காக அதை போடலாம். போட்டு மேலே ஒரு செர்ரிஸ் வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் ஃப்ளஃபி டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளஃபி பிரெட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நோ ஆயில், நோ ஃபயர், அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என் பையனுக்கு ஒரு பீஸ் வந்து 20 rupees அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஃபெஸ்டிவலுங்காங்களா, அந்த மணி அவங்க சேரிட்டிக்கு கொடுத்துருவாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.